வா அருணாச்சலம் வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த வசனத்தை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக மறந்துட முடியாது. இதே மூட்டில் தான் ரஷ்யா இப்போ உலக நாடுகளை குறிப்பாக இந்தியாவை டீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான காரணம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீண்டும் ரஷ்யா பக்கம் திரும்பி மலை நல்லா இருக்கியா மலைன்னு நிற்கிறோம். இதில் என்ன காமெடி பண்ண இருக்குன்னு உங்களுக்கு கோபம் வரலாம். பட் எக்காலத்திற்கும் உற்ற நட்பு நாடாக இருந்த ரஷ்யாவை அமெரிக்காவுக்காக இந்தியா விட்டு கொடுத்ததுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுயபகடி செஞ்சுக்கிறது தவிர வேற வழி இல்லை. புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்போ உண்மையிலேயே புலி வந்து ஹோர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தெல்லாம் முட்டி நிற்க, சிலிண்டர் விலை விண்ணை முட்ட, அடுத்து என்ன நடக்க இருக்குன்னு எரிசக்தி அவசர நிலையை நோக்கி இந்தியா பார்க்க மீண்டும் கை கொடுத்திருக்கிறது ரஷ்யா. பட் there is a catch now. எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோன்றதை தாண்டி எரிசக்தி துறையில் ரஷ்யாவுடைய மற்றும் ஒரு எழுச்சியை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம ஆழமாக அலச இருக்கிறோம். வணக்கம், இது தந்தையின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. உங்களுக்கு தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட எண்ணெய் இறக்குமதியில் 12.7% என்ற அளவில் ஈரான் 3வது பெரிய நாடாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஈரான் நிறைய சலுகைகளையும் தந்தாங்க. குறைந்த கப்பல் போக்குவரத்து செலவு, நீட்டிக்கப்பட்ட கடன் காலம், அதோட ஒப்பீட்டளவில் ஈரான் எண்ணெய் சுத்திகரிக்க எளிதாக இருந்ததால சுத்திகரிப்பு செலவும் குறைவு. அதை விட முக்கியமாக இந்தியா ஈரான் வர்த்தகம் ஒரு கட்டத்தில் டாலருக்கு பதிலாக ரூபாய் ரியால் வச்சு நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் கடந்த 2019 எண்ட் கார்டு போடப்பட்டுச்சு. காரணம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள். அப்பையும் ட்ரம்ப் தான் அதிபராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ ரஷ்யா கூட நடக்கும் அதே நிலைமை தான். அப்போ ஈரானுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் சந்தைகளை ஈராக் மற்றும் அமெரிக்காவோட விரிவுபடுத்தி நம்ம சமாளிச்சுக்கிட்டோம். இப்போவும் தள்ளுபடி விலையில் கிடைச்ச ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை பெருமளவில் குறைச்சிக்கிட்டு சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்கான்னு ரஷ்ய எண்ணெய்க்கு மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணிக்கிட்டோம். ஆனால் திருவாளர் ட்ரம்ப் அவர்களின் திருவிளையாடலால் மீண்டும் மீண்டும் தலைவலி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தலைவலி போச்சுன்னா இன்னொரு திருகுவலி. இந்த நிலைமையை தான் அமெரிக்கா இந்த உலக நாடுகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லுச்சு? ஹோர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து எஸ்கார்ட் பண்ணுவோம்னு. ஈரான் என்ன சொல்கிறாங்க? ஹோர்முஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் கப்பல்களை தடுக்கலை, ஆனால் எதிரி வந்தால் அடிப்போன்னு லிட்ரலி கண்ணி வெடியோடு உட்காந்துட்டு இருக்காங்க. கப்பல் நிறுவனங்களோ நமக்கு எதுக்கு வம்புன்னு இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் நுழையாமல் இருக்காங்க. வெகு சில கப்பல்களே, அதாவது சீன கப்பல்கள் மட்டும் அது வழியாக போக்குவரத்து பண்ணுறதுக்கு ஒரு தடை இல்லாத சூழல் இருக்குது. அதனால சில தனியார் கப்பல்கள் என்ன பண்ணியிருக்காங்களா, சீன நிறுவனங்களோட பேரை தங்கள் கப்பலில் மாற்றி எழுதி அதில் பயணம் செய்ய முற்படுறாங்க. அதற்கும் ஈரான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கட்டையை போடுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஸோ எப்பவுமே பரபரப்பாக இயங்கும் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போ எப்படி காலியாக இருக்குன்னு திரையில நீங்களே பாருங்க. சும்மா இல்லைங்க, இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 50%, இயற்கை எரிவாயு இறக்குமதியில் சுமார் 69%, மொத்த எல்பிஜி இறக்குமதியில் 80 முதல் 85% அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வர முடியாமல் தடப்பட்டு நிற்குது. இதோட உடனடி தாக்கம் தான் இப்போ உயர்ந்திருக்கக்கூடிய சிலிண்டர் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு 50 நாட்கள் வரைக்கும் தாங்குன்றதுனால இப்போதைக்கு விலை உயர்வு இல்லைன்னு அரசு விளக்கம் கொடுத்தாலும் சர்வதேச கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் தாக்கம் வரும் நாட்களில் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க திரையில கச்சா எண்ணெயோட சர்வதேச விலையேற்றத்தோட அளவை பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி $57.13 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை பிப்ரவரி 6ஆம் தேதி, ஒரு மாசம் கழிச்சு $63.55 ஒரு $6 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படியே பிப்ரவரி 26ஆம் தேதி பாருங்க, இந்த போர் வெடிச்ச ஒரு நாளைக்கு முன்னாடி நிலை $65.21 என்ற அளவில் இருந்திருக்கு. அப்படியே கடந்த மார்ச் 6ஆம் தேதி நிலவரத்தை பாருங்க, ஒரு பேரலுக்கு $90.90 என்ற அளவுக்கு 10 நாட்கள்ல $25 விலை ஏறி இருக்கு. இது தொடர்ந்தா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஆல்ரெடி $92 என்ற அளவில் இருக்கும். இது $95 என்ற அளவில் விரைவில் சரியும் அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க துறை வல்லுநர்கள். இந்த இக்கட்டான சூழல்ல தான் உலக எண்ணெய் சந்தை தாக்கத்தை மனதில் கொண்டு ரஷ்யா கிட்ட இருந்து மறுபடியும் எண்ணெய் வாங்க இந்தியாவை நாங்க 30 நாட்களுக்கு மட்டும் அனுமதிச்சிருக்கோம்னு
அமெரிக்கா சொல்லியிருக்கு. வாட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யார் எங்களை அனுமதிக்க அப்படின்னு நம்ம அரசு கேள்வி கேட்கணும்னு எதிர்க்கட்சிகள் பொங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது அமெரிக்கா தரப்புல இருந்து. இந்தியர்கள் மிகச்சிறந்த செயலாளிகளா இருந்தாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும்னு நாங்க சொன்னோம், உடனே அவங்க செஞ்சுட்டாங்கன்னு பெருமையா பேட்டி கொடுத்திருந்தாரு அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட். அதன் பிறகுதான் மத்திய அரசின் அறிக்கை வெளியாகுது. இந்தியாவுக்கு எந்த நாட்டோட அனுமதியும் தேவைப்பட்டதில்லை, நாங்க யார்கிட்ட என்ன வாங்கணும்னு நாங்களே தான் முடிவு செய்யறோம்னு பதிலளிச்சது அந்த அரசின் அறிக்கை. ஸோ இப்படி ஒரு ட்ராக் இந்தியாவில் போயிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக எண்ணெய் வாங்குறத பெருமளவில் நிறுத்தினாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட சில நாடுகள் இன்னும் இயற்கை எரிவாயுவை ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே மத்திய ஐரோப்பிய பகுதிக்கு போனால் ஸ்லோவேக்கியா மற்றும் ஹங்கேரி நாடுகள் இன்னுமுமே ரஷ்யா கூட நல்லுறவுல தான் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா யுக்ரைன் வழியாக பைப்லைன் மூலமாக வர்ற எண்ணெய் தொடர்பாக அங்கே ஒரு தனி பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அதை வேற ஒரு தொகுப்பில் நம்ம விரிவாக தான் பார்க்கணும். இந்த நிலையில தான் வரும் 2027 இறுதிக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குறத முழுமையா நிறுத்தணும்னு முடிவு செஞ்சு அது தொடர்பாக திட்டங்களையும் அறிவிச்சு தங்களோட எண்ணெய் தேவைக்கான சோர்ஸ்களையும் விரிவுபடுத்திட்டு வந்தாங்க ஐரோப்பிய ஒன்றியம். கடந்த வாரம் கூட திட்டமிட்ட காலத்துக்கு முன்னாடியே நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குறத நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்த சூழல்ல தான் போர் வெடிச்சு ஹோர்முஸ் ஜலசந்தியின் வாயில் மூடப்பட்டுச்சு. 4 நாட்கள் முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் இந்த நிலையில தான் செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தோட இந்த முடிவு பத்தி அவர்கிட்ட கேட்க, ஏன் அவ்வளோ தள்ளி போட்டுக்கிட்டு, வேணும்னா இப்பவே கூட நிறுத்திக்கலாமேன்னு தக் லைஃப் பதில் கொடுத்திருக்காரு விளாடிமிர் புதின். அப்படி ஒரு வேளை நிறுத்தினா ஒரு மிகப்பெரிய எரிசக்தி சிக்கலை சந்திக்கும் ஐரோப்பிய ஒன்றியம். ஏன்னா வழக்கமான எண்ணெய் கையிருப்புல இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் கிட்ட பாதி தான் இருக்குன்ற சூழல்ல ரஷ்யா திடீர்னு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை நிறுத்தினாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் நிலைக்குலையும் அபாயம் இருக்கு. நார்வே, அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு அவங்களோட சோர்ஸ்களை விரிவுபடுத்தி இருக்காங்க. இருந்தாலும் பற்றாக்குறை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது தெரியுமா? தேவைப்பட்டா ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளை இன்னும் கொஞ்சம் நாங்க தளர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்ய எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகரிக்க தொடங்கியிருக்குன்னு சந்தை வல்லுநர்கள் சொல்றாங்க. அது ரஷ்யாவுக்கும் ரொம்பவே நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல இருந்து. இப்போ பார்க்கக்கூடிய ரஷ்யா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ரஷ்யா இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு புதிய கொள்கையை பின்பற்றக்கூடிய ரஷ்யா. இனி இந்தியாவுக்கு அதிக தள்ளுபடியுடன் ரஷ்ய எண்ணெய் கிடைக்காது. தள்ளுபடி இல்லைன்றதை தாண்டி பிரீமியம் விலை இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, கூடுதலாக விலை கொடுக்கணும். ஸோ போருக்கு முன்னாடி வரைக்கும் $13 முதல் $20 வரைக்கும் பேரலுக்கு தள்ளுபடி போக எண்ணெயை நமக்கு வித்துட்டு இருந்த ரஷ்யா இப்போ போருக்கு பின்னாடி, ஈரான் போருக்கு பின்னாடி பேரலுக்கு $4 முதல் $5 வரை விலையை பிரீமியமாக ஏற்றி இருக்கு. சீனா மட்டும் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியத்தை விட அதிக விலையை கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாம் இந்தியா. ஆல்சோ இந்தியாவுடனான ரஷ்ய எண்ணெய் வர்த்தகம் தொடர்பான தரவுகள் இனி வெளியிடப்படாதுன்னு கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சொல்லியிருக்காரு. கெடுதல் நினைப்பவர்களுடைய பார்வையை தவிர்க்கன்னு இதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எஸ், எண்ணெய் வர்த்தகத்தில் இப்போ காட்சிகள் மாறி இருக்கு. மீண்டும் ரஷ்யாவுடைய தேவை நமக்கு அதிகரிச்சிருக்கு. அவங்க எண்ணெய் கொடுக்கவும் தயார், ஆனால் முன்ன கிடைச்ச விலை மட்டும் கிடையாது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கு பிறகும் ரஷ்ய எண்ணெய் தள்ளுபடி விலையில் வாங்கின பிறகும் நாம் அதிக விலை கொடுத்து தான் பெட்ரோல் டீசலில் வாங்கிட்டு இருந்திருக்கோம். அதனால் நம்மளோட எண்ணெய் நிறுவனங்கள் பெரிய லாபத்தையும் ஈட்டியிருக்காங்க. அதை சமன் செய்வதற்கான ஒரு பதற்றம் நிறைந்த காலம் இது. ஸோ விலை ஏற்ற மாட்டாங்கன்னு நம்பலாம். ஆனால் போன வருஷம் மாதிரி சட்டுன்னு இந்த மோதல் முடிவுக்கு வராமல் ஒருவேளை யுக்ரைன் போர் மாதிரி இது நீண்டுகிட்டே போச்சுன்னா உலகம் தாங்காது, இந்தியா தாங்கவே தாங்காது. ஈரான் யுத்தம் இன்னும் 1 மாதம் தொடர்ந்தா கூட ஹோர்முஸ் தொடர்ந்து இப்படியே செயல்படாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட சிலிண்டர் விலை இரட்டிப்பாகவும் வாய்ப்பு இருக்குன்னு துறைசார் வல்லுநர்கள் இதோட அபாயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்னோட கோரஸாக செய்து சொல்லுங்க. தேங்க்யூ மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்.